வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் சாண்ட்விச் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் நல்ல ஒரு ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கும் சரி, இல்லைன்னா நீங்கள் லஞ்சுக்குமே இந்த சாண்ட்விச்சஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம். சரி, வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் பார்க்க போகிறது முட்டையும் அவக்காடோவும் ஃபில்லிங்காக வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். இது நீங்கள் க்ரொசைன்லேயும் பண்ணலாம், இல்லைனா ப்ரெட்லேயும் பண்ணலாம், உங்கள் சௌகரியம் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு அவக்காடாவில் ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா பழுத்த அவக்காடோ பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த விதையை எடுத்து போட்டுட்டு அதோடய ஃப்ளஷை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த பவுலில் எடுத்து வச்ச அவக்காடோட தேவையான அளவு உப்பு நான் முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். அப்புறம் தேவைன்னா வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் ஒரு 1/2 பழம் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் சேர்க்கணுன்னா பொடியாக நறுக்கின தக்காளி, வெங்காயம், அப்புறம் ஆலப்பின பெப்பர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் சிம்பிளாக வெறும் அவக்காடோ வச்சு ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு நீங்கள் க்ரோசன் யூஸ் பண்ணாலும் சரி, ப்ரெட் யூஸ் பண்ணாலும் சரி, அதை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் க்ரோசனை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு ஒரு 2 மினிட்ஸுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் அது ஹீட் ஆகி லைட்டாக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவன் டெம்பரேச்சர் 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஓவன் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் இல்லைன்னா தவாவில் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது டோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தவாவில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சூடு பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும்போது அது கூட 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. முட்டையோட அளவு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் 4 இல்லைன்னா 5 முட்டை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் சாண்ட்விச்சுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் இந்த முட்டை கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ராம்பிள் எக் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. ட்ரை ஆகாத மாதிரி கொஞ்சம் ஒரு செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சால்ட் அண்ட் பெப்பர் கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம டோஸ்ட் பண்ண வச்ச க்ரோசனும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அசம்பிள் பண்ணிக்க வேண்டியதான். இதில் என்ன ஆச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டே அந்த அவக்காடோ ஸ்ப்ரெட்டை பண்ணிவிட்டு உடனே சாண்ட்விச் பண்ண போகிறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாக வச்சுட்டேன். அதனால் அதோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், முட்டை ஸ்க்ராம்பிள், அதுக்கப்புறம் இந்த டோஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஸ்ப்ரெட்டை பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோஸ்ட் பண்ண க்ரோசனில் ஒரு சைடு இந்த அவக்காடோ நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே ரொமானி லெட்டஸ் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான லெட்டஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு லேயர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் விருப்பப்பட்டால் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம் ரா டேஸ்ட் பிடிக்காதுன்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ப்ரெட்டில் சீஸ் நான் ஃபில் பண்ணுறேன். சீஸுமே பார்த்தீங்கன்னா நான் மிக்சட் 4 சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஷ்ரெட்டட் மொசரெல்லா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சீஸுக்கு மேலே நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண அந்த எக் ஒரு லேயர், அதுக்கப்புறம் பேபி ஸ்பினாச் ஒரு லேயர் நான் வைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டையும் க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம எக் அவக்காடோ சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மறுபடியும் டோஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே க்ரோசனை டோஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸுமே உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் ஸ்பினாச்சுக்கு பதிலாக குக்கும்பர் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சாண்ட்விச்சில் வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லி உங்களோட சாய்ஸ் தான். இதில் எக்கு அவக்காடோ இதுதான் மெயினாக ஃபில் பண்ணியிருக்கோம். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு க்ரோசன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோல் வீட் ப்ரெட்டோ இல்லைனா ஹோல் கிரெயின் ப்ரெட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாம்பே சாண்ட்விச் ஸ்டைலில் பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு அட்டகாசமான சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு, 2 பீட்ரூட் அதை நல்லா கழுவிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 2 இல்லைனா 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணுற அளவுக்கு வரணும். நான் இன்ஸ்டா பாட்டில் 3 நிமிஷம் ப்ரெஷர் குக் மோடில் வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் அது கொஞ்சம் ஆறுனதும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது கூடவே இன்னும் சில வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரெட்டில் அசம்பிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த ப்ரெட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹனி வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் சாண்ட்விச் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெட் ஸ்லைஸஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சைடு பட்டர் நல்லா 2 ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுக்கு மேலே புதினா சட்னி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் உப்பும் லெமன் ஜூஸும் கலக்க வேண்டியதான். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட்டருக்கு மேலே 2 ஸ்லைஸில் இந்த மாதிரி புதினா சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா
சில்லி சாஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் கலந்துருக்கேன். அதே ரேஷியோவில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி கலந்துட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பீட்ரூட் லேயர் தான் வைக்கிறேன். இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சாட் மசாலா அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வரிசெல்லாம் உங்கள் இஷ்டம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஆனியன் ஒரு லேயர் வைக்கிறேன், அதுக்கப்புறம் குக்கும்பர் ஒரு லேயர் வைக்கிறேன், அடுத்து டொமேட்டோ லேயர், கடைசியாக வந்து பொட்டேட்டோஸ் வைக்க போகிறேன். பொட்டேட்டோ வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு சாட் மசாலாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நான் அடுத்தது சீஸ்லெட் வைக்க போகிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சீஸ்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பெப்பர் ஜாக் சீஸ்லெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு ஸ்லைஸால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ்லாம் நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நான் இதை அப்படியே கோல்டு சாண்ட்விச் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த சைட்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதால நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டோஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை கோல்டு சாண்ட்விச்சாக சாப்பிடும்போதே அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை லஞ்சுக்கோ எதுக்கு வேணால் கொடுக்கலாம். லஞ்சுக்கு பேக் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை அந்த கிளிங் ரேப்பர் இருக்கு இல்லையா, அதில் நல்லா ரேப் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா அலுமினியம் ஃபாயில் ரேப் பண்ணியும் கொடுக்கலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு டோஸ்ட் பண்ணி கிறிஸ்பியாக வார்மாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோஸ்ட்டும் பண்ணி கொடுக்கலாம். நான் அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். தோசைக்கல்லில் வந்து பட்டர் அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாண்ட்விட்சை வச்சு 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கோல்டு சாண்ட்விச்சாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுத்துலேயும் டேஸ்ட்டு, ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் டோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது மெல்ட் ஆகி உங்களுக்கு உள்ளெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இதை கொடுக்கலாம். நிச்சயம் நீங்கள் இந்த பாம்பே சாண்ட்விச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது எக்கும் சவர் பன்னும் வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம். இது மெயினாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. அதுக்கு 3 முட்டையை பாயில் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு ஃபோர்க்கால் வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னா க்ரம்பிள்டாக இருக்கணும், மேஷ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஜஸ்ட் ஒரு சங்கியாக வந்து சின்ன சின்ன பீசஸாக ஆகிற மாதிரி நீங்கள் மசிச்சுக்கோங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு மசிச்சிருக்கேன்னு. அப்படி குட்டி குட்டி பீசஸாக ஆகிற அளவுக்கு மசிச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணால் மேயோ கூட சேர்க்கலாம். நான் வந்து இங்கே க்ரீம் சீஸ் தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிலிஷ், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் பெப்பர் பவுடரும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை பன்னில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். சவர் பன்னுன்னு கிடைக்கும். அதில் வந்து ஹோல் கிரெயின் இல்லை ஹோல் வீட் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பன்னு இல்லைன்னா கூட நீங்கள் சப்பாத்தி வீட்டில் நார்மலாக செய்கிறோம்ல, அதில் கூட இந்த ஃபில்லிங்கை வந்து ரோல் பண்ணி கொடுக்கலாம். பன்னை வந்து நடுவில் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. 3/4 அளவுக்கு ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடாதீங்க. ஸ்லிட் பண்ணிவிட்டு எல்லா சைடு வந்து பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சீஸ்லெட்டை வந்து நம்ம ஸ்லிட் பண்ணியிருக்க அந்த கேப்பில் இந்த மாதிரி வச்சுருங்க. நான் இங்கே பெப்பர் ஜாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொசரெல்லா இல்லை ஷெடர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் ஃபில்லிங்கை இந்த மாதிரி நல்லா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சாண்ட்விச் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பன்லையும் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து இது நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஓவனில் தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். உங்களுக்கு அந்த பன்னு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகி கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அதே சமயம் அந்த சீஸெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவன் இல்லைன்னா நீங்கள் தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பன்னை அடுக்கி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது நல்லா டோஸ்ட் ஆகி அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இது மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோ இல்லைன்னா கொத்தமல்லி தழையோ நல்லா பொடியாக நறுக்கிட்டு தூவி விட்டுருங்க. பன்னு நல்லா வார்மாக லைட் கிறிஸ்பினஸோட அந்த சீஸ் மெல்ட் ஆகி எக் ஸ்டஃபிங்கோட ஒரு சூப்பரான சவர் பன்னு எக் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறீங்க அப்படின்னா அது கூட இந்த சாண்ட்விச்சும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, நுணுக்கின பெப்பர், கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டு வார்மாக கொடுப்பேன். அது கூட எப்போயாவது இந்த சாண்ட்விச் கொடுக்கும்போது நல்லா ஃபில்லிங்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க, விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்ததாக ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சூப்பரான சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃப்ரோசனில் வந்து கார்ன் கெனல்ஸாக கிடைக்குதுல்ல, அந்த ஸ்வீட் கார்னும் யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே முழு கார்னை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 1 விசில் இல்லைனா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 விசில் வச்சு தான் எடுத்திருக்கேன். அது ஜஸ்ட்டு வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இது மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த காப்லேருந்து இந்த கெனல்ஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க.
இந்த மாதிரி வேக வச்சு இது எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா முழு காணாக இருக்காது, ஒன்றும் பதியமாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி தான் வேணும் சாண்ட்விச்சுக்கு. கட் பண்ணி எடுத்தது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ இல்லைனா வந்து ஆயிலோ சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு ஒரு 30 to 40 செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் இது கூட நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கார்னு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், அது இல்லைன்னா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட வச்சு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி, ரோமோ தக்காளி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் சேர்த்து ஜஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றா மிக்சர் அளவுக்கு பரட்டி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆற விட்டுருங்க. ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சருக்கு வர வேண்டாம், அது கொஞ்சம் வார்மாக இருக்கணும். இது வார்மாக இருக்கும்போதே 1/4 கப் அளவுக்கு ஷ்ரெட்டட் மொசரல்லா சீஸ், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு க்ரீம் சீஸு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 சீஸும் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு லைட்டாக ஸ்டிக்கியான அந்த கார்ன் ஃபில்லிங் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கார்ன் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ஒயிட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ப்ரெட் விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து எல்லா ஸ்லைஸ்லையும் 2 பக்கமும் கார்லிக் பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கார்லிக் பட்டர் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடையிலே ரெடிமேடாக கிடைக்கிற கார்லிக் பட்டரை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்லைஸ்லையும் 2 பக்கமும் கார்லிக் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன் ஃபில்லிங்கை 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு சாண்ட்விச்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஈவனாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஸ்லைஸால் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்தது இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தவாவில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா சாண்ட்விச் மேக்கரும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து பனினி மேக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். பனினி மேக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான செட்டிங்கை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எதில் பண்ணாலும், தவாலையோ இல்லை சாண்ட்விச் மேக்கர்லையோ இல்லை பனினி மேக்கரில் எதில் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா வந்து பட்டர் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம 2 சைடுமே ப்ரெட்டில் வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடும்போது அப்படியே அந்த சீஸு ஜூஸி ஸ்டஃபிங்கு எல்லாம் செமையாக இருந்ததுங்க. என் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இது நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஸ்டஃபிங்கை வந்து நீங்கள் முன்னாடியே கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலையில் ஜஸ்ட்டு ப்ரெட்டில் ஃபில் பண்ணி டோஸ்ட் பண்ணி நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது வந்து குரோசைனில் எக்கு ஃபில் பண்ணி எக்கு குரோசைன் போட்டுன்னு ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் 4 முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெல் பெப்பர்ஸ். நான் இங்கே 3 கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் சேர்க்குற மசாலாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நுணுக்குன பெப்பர், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் வந்து இந்த முட்டை மிக்சரோட கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு முட்டை மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம குரோசனை ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு குரோசன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே 4 எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு போட் மாதிரி இப்போ பண்ண போகிறோம். எப்படின்னா லைட்டாக வந்து கத்தியால் மேலே வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் அது ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் முடி திறக்கிற மாதிரி. அப்புறம் நடுவில் இருக்க அந்த குரோசைன் பார்ட்டை வந்து கத்தியால் லேசாக அந்த மாதிரி கீறினீங்கன்னா அதை தனியாக பிச்சு எடுக்க முடியும். கீறிட்டு இந்த மாதிரி பிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்தது வந்து பொடியாக நறுக்கிட்டு நீங்கள் அந்த எக் மிக்சரோடையே கலந்துக்கலாம். இல்லைனா சும்மா அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரோசைன் வந்து ஒரு பவுல் மாதிரி போட் மாதிரி இருக்கா, இது மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணி ரெடியான மாதிரி ஒரு குக்கி ஷீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எக் மிக்சரை கொஞ்சம் ஃபில் பண்ண போகிறோம். பாதி அளவுக்கு வந்து இந்த எக் மிக்சரை போட்டுருங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஷ்ரெட்டட் மொசரல்லா சீஸ் ஒரு தின் லேயர் அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே மறுபடியும் எக் மிக்சர் கொஞ்சமாக ஃபில் பண்ணிவிட்டு கடைசி லேயரை வந்து மறுபடியும் சீஸ் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் மறுபடியும் மொசரல்லாவும் ஃபில் பண்ணலாம். நான் இங்கே வந்து செடர் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா அந்த போட் ஷேப் குரோசைனையும் ஃபில் பண்ணிக்கோங்க.
எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இதை டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓவன் வந்து 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு அந்த croissant வந்து நல்லா கிறிஸ்பியாகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். அதே சமயம் அந்த எக்கு குக் ஆகி சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ஓவன் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி டைம் செட் பண்ணுங்கள். மெயின் திங் என்னென்னா croissant வந்து கருகிடக்கூடாது, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த எக்கு நல்லா குக் ஆகி சீஸ் மெல்ட் ஆகிருக்கு. croissantம் பார்த்தீங்கன்னா கருகலை, ஆனால் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கடைசி அது மேலே வந்து கொஞ்சோண்டு நறுக்கின கொத்தமல்லி தழையோ இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியனோ தூவி விட்டுருங்க. சூப்பரான எக் croissant போட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு இந்த அவுட்டர் லேயர் croissant வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எக்கு சாஃப்டாக வெந்து அந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஜூஸியாக கிடைக்கிது. ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதுவும் அந்த எக் மிக்சரை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது பண்ணி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துடலாம். பசங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி சாப்பிடுவாங்க. எக்கு கேப்சிகம் தான் மெயினாக சேர்த்துருக்கோம், அதனால அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு croissant வேண்டாம்னா நீங்கள் ப்ரெட்டில் வந்து மஃபின் பேனை யூஸ் பண்ணி ஒரு பவுல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ணி இதே மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அடுத்தது கடைசியாக பிரெட்சல் பன்னில் மஷ்ரூம்ஸும் எக்கும் வச்சு ஒரு பர்கர் சாண்ட்விச் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பர்கர் பன்னில் தடவுற அந்த சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து 1/4 கப் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. க்ரீம் சீஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேயோ கூட எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டிஜோன் மஸ்டர்ட் சாஸ் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நுணுக்குன பெப்பர் பவுடர், கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுதான் வந்து நம்ம பிரெட்சல் பன் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சாஸாக தடவை போகிறோம். அடுத்தது ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மஷ்ரூமை வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து மஷ்ரூம் சாட்டே பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சூட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிக்கா சில்லி பவுடர். உங்கள்கிட்ட வந்து பாப்ரிக்கா சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடரே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, நுணுக்குன பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மஷ்ரூமை வந்து வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் வதக்கும் போது அது கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியில் கொஞ்சம் வேக விடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து இந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப ட்ரையாக வதக்கிடாதீங்க. வெளிவந்த தண்ணி கரெக்டாக வத்துற ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. உங்களுக்கு ஸ்டில் மஷ்ரூமை கடிக்கும் போது ஜூஸியாக இருக்கும். இந்த மஷ்ரூமை நீங்கள் தனியாக ஒரு பவுலையும் எடுத்து வைக்கலாம், இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி தவாலே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தது முட்டைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றிட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமை அதோட கலந்துக்கோங்க. மஷ்ரூமை நல்லா அந்த முட்டையோட கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் நிறுத்திடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். நான் இன்றைக்கி 3 பர்கர் சாண்ட்விச் பண்ண போகிறேன். அதனால் இந்த மஷ்ரூமை வந்து ஈக்குவல் 3 போர்ஷனாக இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்த குவான்டிட்டிக்கும் எத்தனை சாண்ட்விச் செய்ய போகிறீங்கன்றதுக்கும் ஏற்ற மாதிரி ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு சீஸ்லெட்டை இந்த ஃபில்லிங்கை கவர் பண்ணுற மாதிரி வச்சுடுங்க. இது வந்து அந்த ஹீட்லேயே அப்படியே மெல்ட் ஆகி அந்த ஃபில்லிங்கை வந்து கவர் பண்ணிவிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து பிரெஸ்டல் பண்ண டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு தோசை தவாவில் பட்டர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட்சல் பண்ணை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த 2 சைட்லேயும் அந்த பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்புறம் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் இருக்குதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன், ஹை ஃப்ளேமில் இருந்திருக்கும் போல். அதனால் கொஞ்சம் வந்து கருகுனாப்பில் வந்துருச்சு. ஆனால் டேஸ்ட்டில் வந்து அந்த கருகுனது வந்து அவ்வளோவா தெரியல. ஆனால் நீங்கள் டோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேம் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. பன்னெல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் அசம்பிள் பண்ண வேண்டியதான். ஒரு சாண்ட்விச்சோட 2 ஸ்லைஸ் பன்லையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்ப்ரெட்டை தேவையான அளவு போட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாஸை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் லேயர் என்னென்னா லெட்யூஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே ரொமானி லெட்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லெட்யூஸ்க்கு மேலே நம்ம மஷ்ரூம் ஸ்டஃபிங், அதை நீங்கள் தோசை திருப்பியால் எடுத்திங்கன்னா அப்படி அழகாக வந்துடும். இந்த மாதிரி சீஸும் பாருங்கள் நல்லா மெல்ட்டாகி அதை கவர் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஒரு லேயர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதையும் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு ஸ்லைஸ் பண்ணால் இதை கவர் பண்ணிட்டீங்கன்னா சாண்ட்விச் ரெடி.
இதில் லெட்யூஸ் வெங்காயம் தக்காளியே போதுமானதாக எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண குக்கும்பர் கேரட்டு இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு சாண்ட்விச் கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நார்மல் பர்கர் பண்ணை விட இந்த பிரெட்சல் பன் வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. என் பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மஷ்ரூமும் எக்கும் கொஞ்சம் ஜூஸியாக சீஸோட அதுக்கப்புறம் அந்த ரா வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த இந்த 6 சாண்ட்விச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லஞ்சுக்கு என்னடா கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது ஒரு சாண்ட்விச்சை செஞ்சு கொடுங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. உங்களுக்கும் குயிக்காக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதனால் மறக்காமல் லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.